தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அருமையாக தெளிவாக ஒளிபரப்பி அமைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ முருகன் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய சகக்கலைஞர் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்ற உலகு என்று கூறும் குரலில் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும் இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் வணங்கிய நாம் அனைவரும் வணங்கக்கூடிய ஆதி பராசக்தியை வணங்கிவிட்டு என்னுடைய கதைப்பணியை இங்கே தொடங்குகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு இங்கே வழியாக எடுத்துக் கொண்டிருக்கின்ற புதுகை தேன்மொழி சகோதரி அவர்களுக்கு எங்களது மேலச்சூர் கிராமத்தின் சார்பாக இந்த கைத்தறி அணிந்து வருகின்றோம். நூலாடைய கைத்தறியாக அணிவித்த அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். மாரியம்மா
கோவிந்தா குல மாணவி தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலா உமையாள் நாய்ந்தா மறை நாயகன உலகத்தவர் பாராட்ட உன்னத கடவுளை கருணை கடலாகிய கந்தையா ஞான சக்தி வேதிரை பெற்ற வடிவேலா சூரனை இருக்கூறாக பிளந்திட்ட வீரனை ஞான பழமேனி உனக்கெதற்கு ஞான பழமேன அவையின் போற்றுதலை பெற்ற பழனி ஆண்டவா சிவாய நாமம் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை என பரமுறையிலான சிவனும் பிரிகுமணியால் இட்ட சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்து வந்த காலத்தில் சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை எடுத்து ஓதி தகப்பன் சுவாமி எனும் குமரகுருவர்க்கும் என பெரிதினை பெற்ற எங்களின் குல கடவுளை இக்குவிளைமை போற்றவனும் என்னையும் என் நாடும் நாட்டு மக்களும் சிறப்புடன் வாழ உனது அருளுமாசம் என்றென்று வேண்டும் அறிவா கந்தா கடம்பா கார்த்திகேயா ஆறுமுகா சங்கரின் மகனை சராசரா சரவணா திருப்பரங்குன்றத்திலே சிரித்தா முருகா திருத்தணி மலை மேலே எரி ஒழிக்கும் நிலத்தினிலே வேட்பாடி வனத்தினிலே நம்பிராஜனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூரணத்தை காண வேண்டும். ஜோதி என்ற சுடருடைய கையில் தாங்கி சுற்றந்து வேட்கொண்ட முருகனை இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, மேல செல்வனூர் மேலச்செல்வனூர் மக்கள் அனைவர்களுக்கும் நல்லாசி தர வேண்டும். அப்பேற்பட்ட கந்த கடவுள் கலியுக பெருமான் இங்கு அவதாரம் எடுக்க வேண்டும், அனைவருக்கும் நல்லாசி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் வந்து உள்ளேன். முருகன் இங்கு வர வேண்டும் என்றால் முருகனுக்காக ஒரு தூது, நான் விடும் தூது. அழகேவா அருகேவா அழகேவா தலைவாவா அழகேவா அருகேவா
வாணியின் உள்ள கமலத்தில் புகழ்ந்திருப்பாள். கள்ளத்தூர் பாவில் இருப்பான் ஐந்தவள் பாதமணிபூர் நாவல் இருப்பான் ஐந்து என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய ஆவல் இருக்கணும். நல்ல தமிழ்களை அள்ளி கொடுக்கணும். வேறுபட்ட தமிழ் கடவுள் முருகனுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நிறைய ஆசையோட வந்திருக்கேன். என்னுடைய ஆசை நிறைவேறணும் என்றால் கண்டிப்பாக கந்த கடவுள் இங்கு வர வேண்டும். கந்தன் வருவதற்கு முன்னாடி கந்தனுடைய மாமனாகப்பட்ட கண்ணனும் வர வேண்டும். கூப்பிட்டவர்களுக்கு ஓடோடி ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் வேறுபட்ட கண்ணன் இங்கு வர வேண்டும். கங்கை கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவிலே கண்ணன் நடுவிலே எதிலும் அவள் குரலே ஓ எதிலும் அவள் குரலே
கங்கைக்கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவிலே கண்ணன் நடுவிலே பூசிக வாங்கின மோதக கஸ்த சாமல கர்ண விளம்பித சூஸ்திர வாமன மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே வாக்குண்டான் நல்ல மனமுண்டாய் மாமலராய் நோக்குண்டான் மேனி முடங்கா பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பா தார்வார் தமக்கு வாழும் தெளித்தேடு பாகும் மறுப்பும் இவை நானும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துந்து கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் ஒன்றும் அப்படின்னு யாருமே எனக்கு தர்ற மாதிரி இல்லை அப்படின்னு அபயமுதாசி வணங்கினாங்க. தமிழ் என்ற காரியம் செவ்வனவே நடந்தது. தமிழுக்காக இளமையை கொடுத்தாங்க அபயமுதாசி. தமிழ் கடவுள் முருகனுக்காக தொண்டு செய்யணும் அப்படின்னு நிறைய ஆசையோட வந்திருக்கேன். ஏன்னா ஆசை இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. நான் அளவோடு ஆசைப்படணுமா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு, இது நான் சொல்லல, பெரியவங்க சொல்லி வச்ச வாக்கியம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு இருக்காங்க. ஆனா அதே பெரியவங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேடல் என்பது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேடல்னா என்ன, பணம் மட்டும் தேடுறதே தேடலா கிடையாது. அன்பை தேட வேண்டும், நல்ல ஒற்றுமையை தேட வேண்டும், நல்ல நண்பர்களை தேட வேண்டும், நல்ல எண்ணங்களை தேட வேண்டும் அப்படின்னு தேட வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு தேடுதலுக்கு இணங்க நான் வந்திருக்கேன். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்கண்ட தெய்வம் அம்மாவும் அப்பாவும். அந்த அம்மா அப்பாவை யாராவது மதிக்கிறோமா? மதிக்கிறானா? சில பேர் மதிக்கிறாங்க, பல பேர் மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா அம்மா அப்பா குரு தெய்வம் அப்படின்றாங்க. முதல்ல உலகத்துக்கு கொடுத்தது அம்மா, அந்த அம்மாவுக்கே கொடுத்தது அப்பா. அறிவை போதிக்கக்கூடியவது ஆசான். அந்த ஆசானையும் அம்மாவையும் அப்பாவையும் தந்தது தெய்வமாகப்பட்டதனால்தான் தெய்வத்துக்கு மறைமுகமாக ஒரு பொருள் இருக்கு. அருவும் உருவமின்றி அனாதையா பிளவாய் ஒன்றாய் பிரம்மமா இன்பை ஜோதி பேம்பதர் மேனியாகி கருணைக்கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவான் உதித்தனர் உலக ஒளியாக அப்படின்னு சொல்லி அருவமும் கிடையாது, உருவமும் கிடையாது, உருவமற்றதாக இருக்கக்கூடியது இறைவன். அதனாலதான் கண்ணுக்கு தெரியாம இருக்காரு. இப்ப கண்ணுக்கு தெரியாம இருக்கிற கடவுளை நம்ம நம்பி வழிபடுறதை காட்டிலும் கண்ணுக்கு தெரிந்த அம்மாவையும் அப்பாவையும் வழிபடுறது எவ்வளவோ தாழ சிறந்தது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு ஆணா இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடக்கணும், என் பிள்ளை உயர்ந்து இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு மனதார எந்த தீய எண்ணமும் கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் நம்மளை வாழ்க்கக்கூடிய ஜீவன் இந்த உலகத்துல இருக்குது அப்படின்னா அது அம்மாவும் அப்பாவும் தான். அவங்க 2 பேரும் தான் பிள்ளைங்க என்ன தவறு செஞ்சாலும் என்ன பிள்ளை செஞ்சாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை உயர்ந்து வாழணும் அப்படின்னு வாழ்க்கக்கூடிய மனசு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா அம்மாவுக்கிட்டே அப்பாவுக்கிட்டே. அதனால கூட இருக்கிற நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா எவ்வளவு நாளைக்கு வரைக்கும் இருப்பாங்க? காசு பணம் நிறைய இருந்தா பின்னாடியே வருவாங்க. நிறைய பணம் இருந்தா பின்னாடியே வருவாங்க. பணம் இல்லை அப்படின்னா எனக்கு வேலை இருக்கு நண்பா, நீ நாளைக்கு பார்ப்போம் அப்படின்றாங்க. ஏன்னா அதே மாதிரி கட்டின பொண்டாட்டி இருக்குங்க, கை நிறைய சம்பளம் கொண்டு போய் பொண்டாட்டி காலையில கொடுத்தாத்தான் என் புருஷ மாதிரி இருக்குமா அப்படிமாங்க. அதே கட்டின பொண்டாட்டிக்கு சம்பளம் போய் சேரல அப்படின்னு சொன்னா, ஊதியம் போய் சேரல அப்படின்னா, புரிஞ்செல்லாம் நல்லா தான் சம்பாதிக்கிறாரு, என்ன பண்றாருன்னே தெரியல, உதாரணமாவே சுத்திக்கிட்டு திரிகிறாரு பாலச்சந்திர மாமா மாதிரி அப்படின்னு மனைவி. உதாரணத்துக்கு சொல்றேன் மாமா, அவங்க நீங்க தானே மாமா, ரொம்ப நாள் ஆச்சு மாமா, 1 வருஷம் இருக்கா, யார் சொல்லி விட்டது ஏன்னா அப்படின்னு மறைமுகமா மனைவி கூட பேசிடுவாங்க. அப்ப கணவன் மனைவிக்கு இதை எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நல்ல சாப்பாடு, நல்ல அன்பு. அப்பேற்பட்ட அன்பை மனைவி கொடுக்கல அப்படின்னா கணவன் கூட மனைவி கிட்ட கோச்சுக்குவாங்க. ஆனா அன்பை கொடுத்தாலும் சரி, ஆசையை கொடுத்தாலும் சரி, பொண்ணை கொடுத்தாலும் சரி, பொருளை கொடுத்தாலும் எதுவுமே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, 3 நேரம் சோறு போடாட்டி என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அம்மாவும் அப்பாவும் தான். அதனாலதான் அன்னைக்கு பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வருஷம் கோவிலுக்கு திருவிழா வச்சு நல்லா ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு வான வேடிக்கைகளை ரொம்ப தாராளமா செலவு பண்ணுவோம். தீபாவளி வந்துருச்சுல, இப்ப தீபாவளிக்கு
பிள்ளைங்களுக்கு நம்ம அழகான துணியெல்லாம் எடுத்திருப்போம், மனைவிக்கு அழகான துணி எடுத்திருப்போம், மனைவியுடைய அம்மா அப்பாவுக்கெல்லாம் எடுத்திருப்போம். ஆனா நம்ம அப்பா அம்மாவுக்கு எடுப்போமா அப்படின்னா இங்க கேள்விக்குறிதான். ஏன்னா பெரிய பட்டாடை எடுத்து கொடுக்காட்டி ஒரு நூல் சேலையாவது எடுத்து அம்மா கையில கொடுத்து, ஒரு நூல் வேட்டி எடுத்து அப்பா கையில கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அம்மா காலையும் அப்பா காலையும் எந்த ஒரு மனிதன் விழுகிறானோ அந்த மனிதன் தான் உண்மையான அன்புக்கு கட்டுப்பட்டவள். எல்லா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த 3 விஷயங்களுக்கும் அடக்க உண்டானவள் யார் அப்படின்னா அந்த மனிதன் மட்டும்தான். அதனாலதான் அம்மா அப்பா குரு தெய்வம் அப்படின்றாங்க. அதனால உலகத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஏன்னா வள்ளிக்குள்ள வந்துச்சு சம்மந்தம் இல்லாம அப்பா அம்மா பாருங்க அப்படின்னு சொல்லுது அப்படின்னு யாரும் நினைச்சிருக்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னா எங்க அப்பா சொல்லிதான் நானே இங்க வந்திருக்கேன். எங்க அப்பா கந்தனுக்காக திணை விதைச்சிருக்கோம். இந்த திணையை போய் பாதுகாக்கணும், காவல் பார்க்கணும் அப்படின்னு எங்க அப்பாளுடைய கட்டளையை ஏற்று நான் இங்க வந்திருக்கேன். இப்ப எங்க அப்பா பேச்சை நான் கேட்ட மாதிரி நீங்களும் அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்கணும். கேட்டா வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கலாம். சரிங்களா? அதனால பிறந்த உடனே கல்யாணம் முடிச்சு மட்டும்தான் நம்ம ஆளுகளை நிறைய பேர் அப்பா அம்மா காலில் விழுந்திருப்பாங்க. கல்யாணம் அன்னைக்கு விழுந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் விழுந்திருப்பாங்களா? அப்பா அம்மாவை மதிக்கிறது கிடையாது. அதனால கல்யாணத்துக்கு அன்னை மட்டும்தான் அப்பா அம்மா காலில் விழணும்னு கிடையாது. இது மாதிரி ஒரு திருவிழா, ஒரு தீபாவளி, பொங்கல், இது மாதிரி ஒரு நல்ல நல்ல நாள் விசேஷத்துக்கெல்லாம் கோயிலுக்கே போய் விழுகாம அம்மா அப்பா காலில் விழுது ஆசீர்வாதம் பண்ணா அந்த அன்னையும் தந்தையும் வாழ்த்துற வாழ்த்து கடவுளே வாழ்த்தக்கூடிய வாழ்த்தாகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் நம்ம நல்ல பண்புக்கு அழகு அப்படின்னு சொல்லி தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை தொல்லைக்கு வந்திருந்தே ஆயிரம் உலகில் பெருமை இல்லை, அன்னை தந்தையில் அன்னை இல்லை, தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை தொல்லைக்கு வந்திருந்தே. அப்பா அம்மா பத்தி சொல்லியாச்சு. அடுத்து என் மனசுக்குள்ள நிறைய ஆசை இருக்கு. ஆசையை சொல்லவா பாலச்சந்திர மாமா? பால அப்படின்னா பாலன் அப்படின்னா யாரு? சின்ன பிள்ளைன்னு அர்த்தம். இப்ப தந்தைக்கு உபதேசம் செய்தது யார் அப்படின்னா கந்த கடவுளாகப்பட்டவர் சுவாமி மலையில. அப்ப கந்தனுக்கே உபதேசம் செஞ்ச பாலன் இருக்காரே, அந்த பாலன் இல்ல, கந்தபாலன். ஏன்னா கந்தபாலன் அப்பேற்பட்ட கந்தபாலன் நீங்க வரணும். கந்தன் மேல கொள்ள ஆசை வச்சிருக்கீங்க மாமா. கந்தன் நீங்க வரல அப்படின்னா ஏதாவது நடக்குமா? நடக்காது. நான் வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கந்தபாலன் வருவார். பாருங்களேன், நான் வர்றேன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு முன்னாடி முருகன் வந்துட்டாரு. முருகன் வந்து எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்டார் முருகன் மேல ஆசை வச்சிருக்கேன். ஆசைப்பட்ட முருகன் நீங்க வரணும். அவரும் நானும் சேர்ந்து இந்த உலகமெல்லாம் சுத்தி வரணும் அப்படின்னு ஆசைதான். உலகமெல்லாம் சுத்தி வரணும் அப்படின்னா கால்நடையாவே நடந்து வரலாமே. அதனால வேணாம், பறக்காது மயிலு. அதனால முருகன் நீங்க வரணும். முருகன் மேல நான் ஆசை வச்சதை சொல்லணும் இல்லையா? மேகத்தை தூதி விட்டான்
முருகா எப்ப வந்து தரப்போற ஓடுகிற தண்ணியில பொறத்துக்கிட்டு சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேலையோ சரவணா ஓடுகிற தண்ணியில் பொறத்துக்கிட்டு சந்தனத்தை சேர்ந்துச்சோ அத்தனையோ